வெல்கம் டு ராதி டெய்லரிங். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது லாங் ஃப்ராக் ஸ்டிச்சிங் பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா லாங் ஃப்ராக் கட்டிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த கிளாத்தினுடைய ஸ்டிச்சிங் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சுடிதாருக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நைட்டிக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், அம்பர்லா கட் டாப்புக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே சேம் மெத்தட் தான். சரிங்களா? வாங்க இன்றைக்கி நம்ம லாங் ஃப்ராக் கட் பண்ண கிளாத்தை எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம கட் பண்ண கிளாத் இருக்கு இல்லைங்களா, இது மாதிரி எடுத்துக்கோங்க. மேல் பக்கம் பாடி பார்ட் வந்து கட் பண்ணியிருந்தோம், இதை கரெக்டாக சென்டரில் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து டிசைன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம், அதுக்காக கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி 2.5 இன்ச் அகலத்துலேயும் 2.5 இன்ச் நீளத்துலேயும் ஒரு பீஸ் வந்து கையில் எடுத்துக்கோங்க. நம்ம பட்டன்ஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்காக இது மாதிரி சின்ன பட்டன்ஸ் வந்து இது மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து நான் இது வந்து ஸ்பாஞ்சில் எடுத்திருக்கேன். சரிங்களா? சின்ன ஸ்பாஞ்சில் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஒரு பட்டன் வந்து நம்ம இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதை சுற்றி வந்து ஒரு நாட் வந்து நம்ம போடணும். சரிங்களா? த்ரெட் எடுத்துக்கோங்க. 2 த்ரெட் எடுத்து இது மாதிரி நம்ம நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், அப்போ தான் அந்த ஸ்பாஞ்ச் வந்து வெளியில் வராமல் இருக்கும். நல்லா டைட்டாக வந்து இது மாதிரி நாட் போட்டுக்கலாம். இப்போது கட் பண்ணிடுங்க, த்ரெட்டை வந்து கட் பண்ணிடுங்க. ஒரு பட்டன்ஸ் வந்து நம்ம ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு எத்தனை பட்டன்ஸ் இது மாதிரி தேவையோ அத்தனை பட்டன்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி நான் 6 பட்டன்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான பட்டன்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். மார்க் பண்ணி பாருங்கள், அதாவது 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டால் நம்ம ஹைட் வந்து 6 இன்ச் வச்சுருக்கோம் இல்லைங்களா, கழுத்து உயரம், முன் கழுத்து உயரம் 6 இன்ச். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 1 இன்ச் கீழ்ப்பக்கத்தில் இருந்து நம்ம வந்து பட்டன்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். 1.5 இன்ச் அகலத்தில் நான் வந்து பட்டன்ஸ் வச்சுக்கிறேன். ஆக 1.5 இன்ச் கேப்பில் இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு அகலம் வருதோ அந்த அகலத்துக்கு நீங்கள் வந்து பட்டன்ஸ் வந்து ஈக்குவலாக வந்து பிரித்து நீங்கள் அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது மாதிரி கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒன் சைடில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். 6 இன்ச் மார்க் பண்ண இடத்துல விட்டுட்டு அதுக்கு கீழே நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ண இடத்துல பட்டன்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த இடத்துலேருந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். ஒரு பட்டன் வச்சுட்டு அந்த இடத்துல தையல் போட்ட ஆரம்பிச்சுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் போட்டிங்கன்னா போதுமானது. நீங்கள் தேவைப்பட்டால் சிங்கிள் ஃபுட்டு கூட மாற்றிக்கலாம். நான் டபுள் ஃபுட்லேயே வந்து தையல் போடுறேன். கரெக்டாக சேம் டிஸ்டன்ஸில் மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மார்க் பண்ணதுக்கப்புறமா பட்டன்ஸ் இந்த மாதிரி வச்சு அதுக்கப்புறமா வந்து தையல் போட்டுக்கோங்க. நான் 1.5 இன்ச் கேப்பில் வந்து இது மாதிரி பட்டன்ஸ் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து நம்ம லாஸ்ட் பட்டனையும் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை இது மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக இருந்தால் போதுமானது. எக்ஸ்ட்ரா இருக்கிறத மட்டும் கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட் 2யும் சேமாக வச்சு தையல் போட போகிறோம். சென்டரை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? நல்ல பக்கத்தில் பட்டன்ஸ் இருக்கிற மாதிரியும் உள் பக்கத்தில் வந்து இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிற மாதிரியும் நம்ம தையல் போட போகிறோம். 1/4 இன்ச் அகலத்தில் தையல் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு தையல் போட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த இடத்துலையே தையல் விழற மாதிரி நீங்கள் வந்து தையல் போட்டுக்கலாம். இது நீங்கள் சிரமமாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிள் ஃபுட்டு கூட மாற்றிக்கலாம். இல்லை ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டபுள் ஃபுட்லேயும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது நம்மளோட விருப்பம்தான். ஃபுல்லாகவே வந்து இது மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு எப்பவும் போல் ஃப்ரண்ட் பார்ட் ப்ளைனாக இருக்கும், அதாவது டிசைன்ஸ் உள்பக்கம் இருக்கும், எந்த பக்கமும் கட்டு இருக்காது. சரிங்களா? இந்த மாதிரி கரெக்டாக வந்து நம்ம சென்டரில் தையல் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். நம்ம போட்ட தையல் மேலேயே சரிங்களா டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். பட்டன்ஸ் வந்து ஒன் சைடாகவே எல்லா பட்டன்ஸும் இருக்கிற மாதிரி தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். உள்பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம கட்டிங் வீடியோவில் கேன்வாஸ் வந்து கட் பண்ணியிருந்தோம். அந்த கேன்வாஸ் வந்து எடுத்துக்கோங்க. சென்டர் வந்து சரியாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. கேன்வாஸினுடைய சென்டரும் நம்ம தையல் போட்டோம் இல்லைங்களா, இந்த தையலும் சரியாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக வந்து பின் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அளவுகள் மாறாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம உள்பக்கம் லைனிங்குடைய கார்னரில், அதாவது கேன்வாஸினுடைய கார்னரில் நம்ம தையல் போட போகிறோம். சென்டர் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு கேன்வாஸினுடைய உள்பக்க கார்னர்லேயே நம்ம தையல் போடுறோம்.
நெக் ஃபுல்லாக இது மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கேன்வாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் சரிங்களா மெயின் கிளாத்தில். நெக்ஸ்ட்டு உள்பக்கம் நம்ம காட்டன் கிளாத் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. நீங்கள் லைனிங் கிளாத் தேவைப்பட்டாலும் கொடுத்துக்கலாம், நார்மலான காட்டன் கிளாத் தேவைனாலும் இது மாதிரி கொடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட அதாவது பாடி பார்ட்டினுடைய பீஸை விட ஒரு எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச் வந்து எக்ஸஸாக வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். இது ஒயிட் கலர் கிளாத் சரிங்களா. இப்போ நம்ம பின் போட்டுக்கிட்டோம் நகராமல் இருக்கிறதுக்கு. மறுபடியும் அதே கழுத்து பகுதியில் தையல் போடுறோம். நம்ம கேன்வாஸுடைய எண்டிங்கில் தையல் போட்டோம் இல்லைங்களா, அதே லைனில் மறுபடியும் வந்து தையல் போடுறோம். இப்போ நம்ம உள்பக்கம் லைனிங் கிளாத் இருக்குது சரிங்களா, அதை நம்ம ஃபுல்லாகவே டோட்டலாக கட் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் கழுத்து பகுதியில் இது போல் கட் பண்ணிக்கோங்க. கார்னரில் இது மாதிரி சிசர் கட் கொடுத்துக்கோங்க. மெயினாக வந்து கார்னரில் கொடுத்துக்கணும், சைடில் கொடுத்தாலும் பரவாயில்ல, கொடுக்கலை அப்படின்னாலும் பரவாயில்லை. ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம காட்டன் கிளாத்தை உள்பக்கமாக தள்ளி விட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சுருக்கங்கள் இல்லாமல் நேராக இருக்கும். இப்போ அந்த காட்டன் கிளாத்தில் தையல் போட்டுக்கலாம். மெயின் கிளாத்தில் போடாமல் காட்டன் கிளாத்தில் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த காட்டன் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும் சரிங்களா. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி கார்னரை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா நூல் நகரும், அப்போ நம்மளுக்கு உள்பக்கத்தில் கிளாத் இருக்கும், வெளிப்பக்கம் தெரியாது சரிங்களா. ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். பாருங்கள், வெளிப்பக்கம் தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு நார்மல் பண்ணிட்டோம் சரிங்களா. இப்போ நம்ம நெக் பகுதியில் தையல் போட்டுக்கலாம். இது நம்மளுடைய விருப்பம். சிங்கிள் ஸ்டிச் வேணுனாலும் போட்டுக்கலாம், இல்லை டபுள் ஸ்டிச் வேணுனாலும் நம்ம போட்டுக்கலாம். விருப்பப்பட்டால் நீங்கள் 3 ஸ்டிச்சஸ் கூட போட்டுக்கலாம். இது நம்மளுடைய விருப்பம்தான். 1/4 இன்ச் அகலத்தில் 3 ஸ்டிச்சஸ் போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது நம்மளுடைய விருப்பம். இது மாதிரி நான் சிங்கிள் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன் சரிங்களா. நெக்ஸ்ட்டு உள்பக்கம் இருக்கிற காட்டன் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் நம்ம கார்னர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது கார்னரில் தையல் போட்டுக்கலாம். மெயின் கிளாத்தினுடைய கார்னர்லேயே போட்டுக்கிட்டு வாங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற காட்டன் கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அதே போல் மெயின் கிளாத்தில் சுருக்கங்கள் இல்லாமல் நேராக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தையல் போடுங்க. ஒவ்வொரு டைமு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மெயின் கிளாத்தில் சுருக்கம் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு அளவுகள் மாறிடும். நெக்ஸ்ட் இது போல் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை காட்டன் கிளாத்தை கட் பண்ணிடுங்க. இது மாதிரி ஃபுல்லாகவே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. பேக் சைடு இதை மாதிரி திருப்பிட்டு ஹிப் ரவுண்டு வந்து நம்ம எடுத்துகிட்டு இல்லைங்களா. பாருங்கள், இதில் சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர்லேருந்து 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க மேல் பக்கமாக. அதே போல் 4 இன்ச் மார்க் பண்ணி மேல் பக்கமாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஹைட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அகலவாக்கில் 4 இன்ச்சும் உயரத்தில் நம்மளுக்கு 3.5 இன்ச்சும் சரிங்களா. இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டாட் வந்து தையல் போட்டுக்கலாம். 1/2 இன்ச் அகலத்தில் கிராஸ் வைஸில் இது மாதிரி தையல் போட்டுக்கோங்க. டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க சரிங்களா. இப்படி போடும் பொழுது இடுப்பு சுற்றளவு பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஃபிட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும் சரிங்களா. வேஸ்ட் ரவுண்டு நம்மளுக்கு சரியாக அமையும். இந்த மாதிரி டாட் பிடிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில். டாட் பிடிக்கல அப்படின்னா அந்த இடத்துல சுருக்கங்கள் இருக்கும், கொஞ்சம் லூஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. இது மாதிரி நீங்கள் டாட் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு கிளாத் போடும் பொழுது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஃபிட்டாக இருக்கும் சரிங்களா. அதனால் டபுள் ஸ்டிச் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. டாட் வந்து 1/2 இன்ச் அகலத்தில் இது மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம பேக் வந்து ரெடி பண்ணணும். பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. கழுத்து அகலம் அப்படின்னு பார்த்தா 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஹைட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா பின் கழுத்து உயரம் 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் மாதிரி போட்டு நம்ம ரவுண்ட் நெக் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம மார்க் பண்ணதை கட் பண்ணிக்கோங்க. கிராஸ் பீஸ் கொடுத்து இதுக்கு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும் சரிங்களா. கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரைட் பீஸ் வேண்டாம், கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. தேவையான லென்த்துக்கு எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் வந்து இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா பீஸையுமே இது போல் ஜாயின் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு இந்த பீஸினுடைய கார்னரில் 1/4 இன்ச் மடித்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இது எல்லாவோடைய அதாவது எல்லா கிளாத்துக்குமே நெக் வந்து ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துலேயும் ஸ்லீவ்லெஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்துலேயும் இந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். பாருங்கள், ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சு 1/4 இன்ச் அகலத்தில் இது மாதிரி நம்ம தையல் போடுறோம். கார்னரில் லைட்டாக நீங்கள் தேவைப்பட்டால் சுருக்கம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஃபினிஷிங் சரியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை கரெக்டாக தான் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் அப்படிங்கிறதுனால சுருக்கங்கள் இல்லாமலே நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிவிட்டு கார்னரில் வந்து சிசர் கட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது உள்பகுதியில் தள்ளிவிட்டு நம்ம டாப் ஸ்டிச் வந்து போட போகிறோம். ஜாயின் பண்ண கிளாத் இருக்குது இல்லைங்களா, அந்த கிளாத்தில் வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த கிளாத்தை ஃபுல்லாகவே வந்து உள்பக்கமாக தள்ளி விட்டுறோம். அப்போ வெளி சைடில் இந்த மாதிரி இருக்கும், உள்பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம கார்னரில் தையல் போட்டுக்கலாம். இதில் சிங்கிள் ஸ்டிச் வேணுனாலும் போட்டுக்கலாம், இல்லை டபுள் ஸ்டிச் வேணுனாலும் போட்டுக்கலாம். சிங்கிள் ஸ்டிச் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 1/4 இன்ச் அகலத்தில் போட்டுக்கலாம். டபுள் ஸ்டிச் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கார்னரில் ஒரு தையல் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஒரு தையல் போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ நம்ம பேக் வந்து ரெடி பண்ணிட்டோம். அதே போலவே ஃப்ரண்ட் மாதிரியே நீங்கள் டாட் வேணாலும் பின்பக்கத்தில் 1/4 இன்ச் அகலத்தில் நீங்கள் வந்து டாட் பிடிச்சிக்கலாம். சரிங்களா? பிடிச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃப்ரண்ட் சைடில் ஸ்கர்ட் பகுதியை எடுத்துக்கோங்க. ஸ்கர்ட் பகுதியை நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் ஜாயின் பண்ண போகிறோம். பாடி பார்ட் ஃப்ரண்ட்டில் நம்ம ஜாயின் பண்ணுறோம். சென்டரையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸ்கர்ட்டோடைய சென்டரையும் பாடி பார்ட்டோடைய சென்டரையும் கார்னர்லேருந்து நம்ம தையல் போட போகிறோம். கார்னர்லேருந்து 1/2 இன்ச் வந்து ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஃப்ளீட்ஸ் ஃப்ரீ ஹேண்ட்லேயே நீங்கள் வந்து அளவுகள் வேண்டியதில்லை, ஃப்ரீ ஹேண்டாகவே நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அந்த சென்டருக்கு இந்த பக்கம் எவ்வளவு கிளாத் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். அதாவது ஃப்ளீட்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். கரெக்டாக சென்டரும் சரியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து லெஃப்ட் சைடு நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா ரைட் சைடில் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. அப்படி வைக்கும் பொழுது பாருங்கள், கார்னரில் சரியாக கிளாத் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு மீதம் இருக்கிறத நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஹிப் ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த மேல் பகுதியில் இந்த 1/2 இன்ச் கிளாத்தை வந்து தள்ளி விட்டுட்டு கரெக்டாக அந்த கார்னரில் பாடி பார்ட்டினுடைய கார்னரில் தையல் போட்டுக்கோங்க. ஸ்கர்ட் பார்ட்டில் போடக்கூடாது, பாடி பார்ட்டுடைய கார்னர்லேயே தையல் போட்டுக்கோங்க. 2 தையல் வந்து போட்டுக்கோங்க. 1/4 இன்ச் கேப்பில் மறுபடியும் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு பெல்ட் பகுதி மாதிரி பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இது மாதிரி வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதே போல் நம்ம பேக் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பேக் பார்ட்லேயும் அதே போல் 1/2 இன்ச் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போடுங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளீட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. அதே போல் ஸ்கர்ட்டுக்கும் பாடி பார்ட்டுக்கும் சென்டர் வந்து சரியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து கிராஸ் வராது. சரிங்களா? சென்டர் வந்து சரியாக இருக்கணும். சென்டருக்கு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை மட்டும் நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து வச்சுக்கலாம். இது மாதிரி வந்து நம்ம பேக் பார்ட்டும் வந்து ரெடி பண்ணிட்டோம். அதே போலவே இந்த ஸ்டிச்சஸ் வந்து டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. மேல் பக்கம் கிளாத் இருக்கிற மாதிரி வச்சு டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் ஹிப் ரவுண்ட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஃப்ரண்ட் பார்ட்டும் அதே போல் நம்ம ரெடி பண்ணிட்டோம். பேக் பார்ட்டையும் அதே போல் ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லீவும் வந்து நம்ம அதே போல் ரெடி பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து சைடு ஜாயின் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு லாங் ஃப்ராக் வந்து ரெடி ஆயிரும். சரிங்களா? நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா லாங் ஃப்ராக் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக பார்த்தோம். இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்திங்கன்னா எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக பார்த்தோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுடைய மற்ற வீடியோஸ்கள் பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.